ஜூவுக்கு போக போறோம்ங்க. பசங்களா, இன்னைக்கு நாம ஜூல பிக்னிக் கொண்டாட போறோம். நல்லா கேட்டுக்கங்க, இந்த ஜூ ரொம்ப பெருசா இருக்கும், அதனால தொலைஞ்சிடக்கூடாது. சரியா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க டான். உங்களை பத்தி நாங்க வெளியே யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நான் பிரின்சிபல். எதுக்கு நீங்க இவ்வளவு போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு எல்லா அனிமல்ஸையும் நான் போட்டோ எடுத்து வைக்க போறேன். பசங்களோட போட்டோவும் எடுத்தா நல்லா இருக்குமே. பசங்களா, நண்பர்கள் கூட ஜாலியா இருங்க. எல்லாரும் பெங்குயின்ஸ் மாதிரி ஒன்னா போங்க. நானும் பெண்குயின் தான். என்னையும் பாருங்க. மேடம், உங்களதான் சொல்றேன். என்ன பாருங்க, அழகா இருக்கேனா? ஷின்சான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷின்சான், அப்படிலாம் ஓடக்கூடாது. இங்க வா. மனுஷருங்க, இவன் கொஞ்சம் விளையாட்டு பையன். பரவாயில்ல, விடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் உன்னை பிரின்சிபல் கூட தான் அனுப்பி வைப்பேன். புரிஞ்சுதா? வேண்டாம், நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். என் பேரை சொன்னா மட்டும் ஏன்பா இப்படி பயப்படுற? பாத்தீங்களா, இதுதான் ஜிராஃபி. அழகா இருக்கு. பளபளன்னு இருக்கீங்க. நான் ஒண்ணு பழப்பலான்னு இல்ல. இங்க இருக்கிற ஜிராஃபிய பாரு. எதுக்காக என்ன பாக்குற? உங்ககிட்ட தான் சொல்றேன் ஷின்சான். அகியோ மேடம், கொஞ்சம் பசங்களையும் போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். பொதுவா சிங்கனாலே பலமானதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லு, சிங்கம் பலமானதா இல்ல நம்ம பிரின்சிபல் சாரா? ஏன் என் மானத்தை வாங்குற? பசங்களா, இங்க வாங்க. இங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் கொடுங்க பாக்கலாம். இது சாப்பிடு. ஆஹா, சாப்பிடுச்சு. அழகா இருக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டது இல்ல. ஷின்சான், அப்படிலாம் விளையாடுறதா சொன்னா கேளு. ஷின்சான் கொஞ்சம் வாலு பையன் தான், ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாத்துப்பான். நீ மட்டும் சாப்பிட கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். சரியா? ஏய் ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? மசாக்கனா, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஏன் அப்படி பண்ற? உதவி பண்ணது ஒரு குற்றமா? சரி, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உனக்கு நன்றி சொல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். எங்களுக்கு தான் உன் பேரு தெரியல. ரைஸ் பால்னு எதுக்கு திரும்ப அதை சொல்றேன்? நான் ஏன் பேரு சொல்ல, இதுதான் ரைஸ் பால் சொன்னேன். நான் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்றது கசாமா? உன்னோட சாண்ட்விச்சை எடுத்துக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்கிட்ட கேரட் தான் இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க அம்மா செஞ்ச சாண்ட்விச் எனக்கு போதும். என்ன? எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சமைச்சாங்கன்னு தெரியுமா? அப்படின்னா இதை நீயே சாப்பிட்டு எனக்கு ஏன் கொடுக்குற? ஏய் ஷின்சான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கா இதை நீ எடுத்துருப்ப? கசாமா, கொஞ்சம் வாயை மூடுறியா? ஆமா, எப்படி நீ ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்க? ஒரே மாதிரியே இருக்கு. அச்சச்சோ, இங்க ஒரு உண்மையான மங்கி இருக்கு. பிரின்சிபல் சார், நான் உடனே ஸ்டாஃப் வர சொல்றேன். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஆமா, இப்ப அது இங்க எதுக்காக வந்துச்சு? சூப்பரா இருக்கு. இங்க இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. என் சாண்ட்விச் ஏன் சாப்பிட்டு இருக்க? அட, உங்க அம்மா செஞ்ச சாண்ட்விச் சூப்பரா இருக்குப்பா. அதான் சாப்பிட்டேன். என்ன காபி அடிக்கிறியா? எனக்கு இந்த மங்கிய பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஷின்சான் ஞாபகம் வருது? இப்ப பாத்தீங்களா, அது கசாமாவை காப்பி அடிச்சிருக்கு. அச்சச்சோ. போதும் போதும், இப்பெல்லாம் கேட்க பக்கம் சிரிக்காத. இந்த மாதிரியே தான் இருக்கு. நான் ஒண்ணு மங்கி மாதிரி இல்ல, நான் அப்படி நடந்துக்கவும் மாட்டேன். நான் தான் சொன்னேன்லப்பா. பசங்களா, அந்த மங்கி கிட்ட போகாதீங்க. சரியா? பிரின்சிபல், என்ன பண்றீங்க? நாங்க தான் இங்க இருக்கோம்ல. இந்த குரங்குங்கெல்லாம் பார்க்க உங்கள மாதிரி இருக்குங்கல்ல? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, எனக்கு அது மாதிரி நிறைய முடி இல்ல. பாத்தியா, அவங்க பார்க்க நம்மள மாதிரியே இருக்காங்கல்ல. நாம ஒண்ணும் பாக்குறதுக்கு அந்த வாண்டு பசங்க மாதிரி இல்ல. அதானே, நம்மளோட இந்த ரோமங்கள் நல்லா இருக்கு, அவங்கள மாதிரி இல்ல. இந்த மனுஷங்கள மாதிரி பயமாக. ஏன் நீ
ஏய் இங்கதான் இருக்கீங்களா? உங்க இடத்த சுத்தம் பண்றதுக்குள்ள நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. எப்ப பாரு வாழ்த்தனம் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. நில்லுங்க நில்லுங்க. அச்சச்சோ, அவங்கள பிடிக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. வா போய் பிடிப்போம். என்னோட லஞ்ச் எங்க போச்சு? என்னோட பேகம் போச்சு. ஓ அதோ அங்க இருக்கு. அது என்னோட பேக். என்னன்னு தெரியல, அதை பார்த்தால எனக்கு கோவமா வருது. எல்லாரும் அங்க பாருங்க. எல்லாம் சூப்பரா எழுதிச்சீங்கல்ல. ரொம்ப சூப்பர். ஓவரா அதுங்களை தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்கன்னு. அவங்க எதுக்கு நம்மளையே பாத்துட்டு இருக்காங்கப்பா? அவங்களால நம்மள மாதிரி ஏற முடியாதுல. அதான் சாதாரண மனுஷங்க, இவங்களால நம்மள என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். நல்ல சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னோட பேக்கப்ல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், எடுக்காத. உள்ள பனானா இருக்கே, சுவையா இருக்கும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பனானா பண்ணிக்கோ. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? வாழைப்பழம் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிக்கணுங்கிறதுக்காக தான் வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் கிடையாது. வாழைப்பழம் வெறும் ஸ்நாக்ஸ் தான். கரெக்டா சொன்னா பாரு, எங்க வீட்ல ஸ்நாக்ஸ் சொல்லி இததான் கொடுப்பாங்க. அது வந்து தாளடிச்சு வெட்டி டப்பாக்கல்ல போட்டு தாது ஸ்நாக்ஸ். பெரிய கண்டுபிடிப்பா. இது ரொம்ப முக்கியம் பாரு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தப்பிச்சு போறாங்க. அதான் மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இவங்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். போது நிறுத்த. தேவையில்லாம பேசக்கூடாது. நில்லுங்க. எப்பயாவது நம்மளுடைய பேக்ஸை நம்ம திரும்ப வாங்கி ஆகணும். ஏப்பா என்ன ஓட விடுறீங்க? உடனே எனக்கு மூச்சு வாங்க. இந்த குரங்கெல்லாம் எங்க ஓடி போச்சு? பசங்களா நில்லுங்க. இவ்வளவு பெரிய ஜூல நீங்க அதுங்களை தேடினீங்கன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. ஜாக்கிரதை. ஆமா ஆமா, ஸ்டாஃப் தான் அதை தேடுறாங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டோம். ஆனா என்னுடைய பேக் அல்ட்ரா ஹை கிரேட் பிராண்ட் மேடம். அதுல லூயி பிட்டோன்னு எழுதிருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அந்த பேக் அதுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. ஓவரா பேசுறானே. அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த ராபிட் பேக் ரொம்ப ஃபேவரட்டான பேக். போதும் கசமா, எனக்கு என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் திரும்ப வேணும் மேடம். எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் எனக்கு திரும்ப வேணும். ஆனா இந்த தடவை மெயின் டைலாக் நான் சொல்லலாம்னு நினைச்சேனே. பசங்களா எங்க போறீங்க? நில்லுங்க. பசங்களா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நாம பாட்டுக்கு யோசிக்காம வந்துட்டோம். ஆனா இந்த மங்கிஸ் நம்ம எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? என்ன கண்டுபிடிச்சியா? இதோட பேரு தான் தமாச்சான். தமா நதியில வாழ்ந்த ஒரு சீல். ஏய், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. 1 2 தாமச்சான். ஆமா, இப்ப எதுக்காக என்ன நீ அதை சொல்ல வச்ச? நதியில சுதந்திரமா இருந்த தமாச்சான யாரோ கொண்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க. என்னது பாரு? இதெல்லாம் பிரெட்டுப்பா. பாருங்க, அந்த மரம் வரைக்கும் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அட ஆமாப்பா. பிரெட் டேஸ்டா இருக்குப்பா. ஏய், கீழே விழுந்தது சாப்பிட்டத. ஏய் நில்லு ஷின்சான். மசாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வந்து மசா கிடையாது. அப்படின்னா சர்வன் சொல்லுவோம். பேரு நல்லாவே இல்ல. மசாரோன்னு வேணா நம்ம சொல்லலாம். சரி அப்போ சர்டோ. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? எங்க போற? நீங்க போறீங்க இல்லையா? மசால் சாத்து இருக்கிற இடத்துல பூந்துட்டான். ஒளிஞ்சுக்க இடம் தேடுறான். இவன் மசாவே தான். அவன் மூஞ்சி கூட அதே மாதிரி தான் இருக்கு பாரு. நான் கிடையாது. அச்சச்சோ, ரொம்ப பயங்கரமான ஸ்லாத் இதுல இருக்குமே. அது என்ன பயங்கரமான ஸ்லாத்? சரி சரி சரி, அழாத சரியா? நான் அவனை பிடிச்சிட்டேன்ல. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. அதுங்க பாக்குறதுக்கு மட்டும் நம்மள மாதிரி இல்ல, அதுங்க நடந்துக்கிறதும் நம்மள மாதிரி தான் இருக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். ஷின்ஷான் குரங்கு இப்போ பொண்ணுங்க கூடயே தான் சுத்துது. சரி சரி, ரொம்ப பாராட்டாதீங்கப்பா. நான் ஒண்ணு பாராட்டல. மங்கீஸ் நம்மள மாதிரி தான். அதுங்களெல்லாம் இப்ப நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். சரி, மசாவை பத்தி சொல்லு பாப்போம். அது ரொம்ப ஈஸி. அவன் பயந்தாங்கோலி. உண்மைதான். சின்ன விஷயத்து கூட அழுவான். எல்லாத்துக்கும் ரொம்ப பாபான்னு கத்துவான். பயந்தாங்கோலி. இப்பதான் இந்த மங்கிய பிடிச்சாங்கல்ல, இன்னும் என்ன நினைக்கிறீங்க? இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ராபிட் கார்னர்.
கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மங்கி இருக்கும் பாரு. நீ என்ன பத்தி தானே சொல்ற, எனக்கு ராபிட்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய பிரச்சனை. இந்த ராபிட் ஹவுஸ்க்கு திடீர்னு ஒரு மங்கி வந்திருக்கு. சரி மேடம், அது பாக்குறதுக்கு நேனி மாதிரி இருந்துச்சா? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இது பேரு தான் அசாச்சான். இதுக்கு முன்னாடி இதுவும் நதியில இருந்துச்சு, இப்ப இங்க இருக்கு. சரி, அப்படின்னா அதை நம்ம கூப்பிடுவோமா? 1 2 அசாச்சான். இல்ல இல்ல இல்ல, அதை இந்த மாதிரிலாம் கூப்பிட கூடாது கசாமா. இந்த மத்த மங்கிஸ் எங்க போய் வச்சு? என்ன மாதிரி இருக்கிற மங்கி எல்லாம் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்ற? சொல்றேன் கேளுங்க. நான் புத்திசாலி, அதே மாதிரி அந்த மங்கி ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி நல்லா விளையாடும், என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா கூட இருக்கும் தெரியுமா? உன்னை பத்தி பெருமையா பேசுதான் அப்படி சொல்றான். ஏய், ஒரு குரங்கு தானா ரூமுக்கு வந்துருச்சு. இதுக்கு இன்னும் கூட அவங்க அம்மாவோட அரவணைப்பு தேவைப்படுது, அதனாலதான் வந்துருச்சு. கசமா நீதான். என்ன நான் தானே என்ன கூத்து விடுற? உனக்கு அம்மாவோட அரவணைப்பு தேவைப்படுதா? எனக்கு ஒண்ணு இல்ல, அந்த மங்கிக்கு தான் தேவை. இப்பவும் கொஞ்சிட்டே இருக்கணும். அதுவும் எனக்கு இல்ல, அந்த மங்கிக்கு தான் தேவை. சரி, இத விட்டு தள்ளுங்க. கசமா ஒரு அம்மா பையன். என்ன அப்படி கூப்பிடாத. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீ சொல்ற மாதிரி ஒண்ணு நான் இல்ல. பசங்களா, போதும் போதும், சண்டை போடாதீங்க, நிறுத்துங்க. என்னைய நிறுத்த சொல்றீங்க, இவனை நிறுத்த சொல்லுங்க. சரி சரி கசாமா, பொறுமையா இரு. ஆமா, டென்ஷன் ஆகாத. ஆ, என்னால முடியல. எவ்வளவுதான் இவனுங்களை சமாளிக்கிறதுன்னு புரியலையே. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டு. தேங்க்யூ. அது நீதான். அதோட பேரு மான்சான். அவங்க தான் சொல்றாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணாம இறங்கு. சொன்னா புரியாதா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஏறின ஷின்சான்? 2 பேரும் இறங்குங்க. யோ, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா மான்சானையே பிடிச்சிட்டாங்க. இனிமே போஜானை மட்டும் தான் பிடிக்கணும். அட, போச்சன் எங்க போனா? அதானே, போச்சனை காணோம். போச்சன் எங்க போனா? அச்சச்சோ, அவ மட்டும் எங்க போனான்னு தெரியலையே. நான் தப்பு பண்ணிட்டேன். மேடம், இத அதுக்கு கொடுங்க. என்னது போச்சான காணுமா? சரி, எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடி பாப்போம். சரியா? அவனை கண்டுபிடிக்காம எங்கேயும் போக கூடாது. எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம். ஏ போ, ஏதாவது கள்ள தேடி போதுறக்குள்ள மாட்டிக்கிட்டியா? போச்சன், எங்க பார்க்க பதில் சொல்லு. போச்சான். போச்சன் எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? ஒரு ஐடியா. போ எந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போவன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப போ மாதிரி யோசிக்கணுமா? போ. பூ 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 பூ. நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. போ எங்கேயும் போகல, இங்கேதான் இருக்கா. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா போச்சான் ரொம்ப நல்லவன். பூ பூ